السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. வசீஃபா டியூப் பார்வையாளர்கள் அனைவரும் அல்லாஹுவின் அருளால் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதம் நம்மை எல்லாம் விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆம், நாம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் பெரும்பான்மையான இரவுகளை கடந்து இப்பொழுது ஒரு சில மணி நேரங்களில் ரமலான் மாதம் விடைபெற இந்நேரத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த இறுதி நேரங்களில் நாம் மிகுதியான அளவில் பயனடைய வேண்டும். இன்னும் சில நேரங்களே இருப்பதால் இதனை நாம் வீணடித்து விடக்கூடாது. ஒருவேளை இந்த ஒரு சில நேரங்களையும் நாம் வீணடித்து விட்டால் அடுத்த 11 மாதங்கள் வரை நாம் காத்திருக்க வேண்டும். யாருக்கு தெரியும், அடுத்த 11 மாதங்கள் வரை இவ்வுலகில் நாம் வாழ்வோமா அல்லது அடுத்த 11 மாதத்திற்கு மேல் நாம் இருப்போமா என்று கூட அடுத்த நொடி கூட நாம் இவ்வுலகை விட்டு செல்லும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த ஒரு சில நேரங்களையாவது நாம் பயனுள்ளதாக செயல்படுத்தி பயனுள்ளதாக அதை பயன்படுத்தி அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தின் இரவுகளில் தன் அடியார்களை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான். தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளை அல்லாஹ் பார்த்து பேரானந்தம் படுகின்றான் என்றெல்லாம் ஹதீசுகளில் வந்துள்ளது. ஊழியர்கள் அனைவரும் மாதத்தின் கடைசி நாள் வந்துவிட்டால் பெரும் ஆனந்தம் அடைகின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேதி பிறந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் அளிக்கப்படும். அதே போன்றுதான் ரமலானின் இரவுகள் முடியும் பொழுது முஃமின்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். காரணம், அந்த நோன்பிற்கான வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே பொன்னான நேரங்களை இம்மை வாழ்விற்காகவும் மறுமை வாழ்விற்காகவும் நாம் துஆ செய்து ஈருலகின் வெற்றிக்கு நாம் வழிவகுத்திட வேண்டும். எனவே இந்த ஒரு மாத காலம் ரமலானினுடைய மாத காலத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் தொழுகைகளையும் சதகாக்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதனுடைய முழு கூலியையும் அல்லாஹ் கொடுத்து ரமலானை பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஏராளமான ரமலானையும் ஏராளமான லைலத்துல் கத்ர் இரவுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நசீபை, அதை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அவ்வழியில் இன்று நாம் இந்த காணொளியின் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு ஒரு அருமையான அமலை நாங்கள் கற்றுத்தர இருக்கிறோம். இந்த அமலை தாங்கள் ரமலான் மாதத்தின் பிற 29 கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இந்த அமலை எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நமது வசீஃபா டியூப் சேனலுக்கு தாங்கள் புதியவர்களாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நமது பயனுள்ள பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அப்போதுதான் நமது பதிவுகள் உங்களை வந்தடையும். இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோக்களில் நாம் குறிப்பிட்டிருந்தோம், ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் எத்தகைய நன்மை தரக்கூடியவை, அதை பயன் தரக்கூடிய கனிகளாக நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் போன வீடியோக்களில் பார்த்தோம். அவ்வகையில் இந்த அமலை தாங்கள் தவறவிடாமல் பயன் தரும் கனிகளாக பயன்படுத்திக் கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் சூரத்துல் கௌசரின் ஒரு குறிப்பான அமலை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் சூரத்துல் கௌசர் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை பற்றி நாம் பார்ப்போம். இது திருக்குர்ஆனின் 108வது சூறாவாகும். மேலும் இந்த சூறா மக்கமா நகரிலே அருளப்பட்டது. இது திருக்குர்ஆனில் 30வது ஜுசுவில் அமைந்துள்ளது. மேலும் இதுதான் திருக்குர்ஆனிலேயே மிகவும் சிறிய சூறாவாகும். மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் கௌசர் என்னும் அந்த ஒரு மாபெரும் தடாகத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று குறிப்பிட்டதின் காரணமாகத்தான் இந்த சூறாவிற்கு அல் கௌசர் என்று பெயரிடப்பட்டது. இந்த மாபெரும் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனின் புறத்தினால் அருளப்பட்டதற்காக வேண்டி அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக தொழுகை மற்றும் குர்பானி கடமையாக்கப்பட்டது இந்த சூறாவின் மூலமாக. திருக்குர்ஆனின் பல விரிவுரையாளர்கள் அல் கௌசர் என்னும் சொல்லி இருக்க பலவிதமான விளக்கங்களை அளித்துள்ளனர். அதில் மிகவும் பிரபலமான ஒரு சில
விளக்கங்கள் அதிகம், நுபுவத் அதிகமான எண்ணிக்கை கொண்ட நபித்தோழர்கள், ஷஃபாஅத் மற்றும் திருக்குர்ஆன் என்றெல்லாம் இந்த அல் கௌசர் என்கிற அந்த வார்த்தைக்கு பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சரி, இப்பொழுது நாம் இந்த அத்தியாயம், இந்த சூரா அருளப்பட்டதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த சூராவை அல்லாஹ் இறக்க வேண்டும்? ஆஸ் இப்னு வாயில் எனும் மாபெரும் ஒரு எதிரி, இந்த இஸ்லாத்திற்கு முற்றிலுமான ஒரு எதிரி ஆஸ் இப்னு வாயில். இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பள்ளிவாசலில் இருந்து சற்று தூரத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் அமர்ந்திருந்த ஒரு சில முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் இதனை உற்று நோக்கி கொண்டு இருந்தனர். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசி முடித்தவுடன் அந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலே அவன் சென்றான். அப்பொழுது அவர்கள், நீ யாரிடம் பேசி கொண்டிருந்தாய் என கேட்டனர். அதற்கு அவன், நான் அந்த அபுத்தரிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று ஏளனமாக பதில் சொன்னான். அபுத்தர் என்றால் அரபியில் வாரிசு அற்றவன் என்று பொருள். ஏனெனில் அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி மகனாரான ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். எனவே குறைஷி காஃபிர்கள் இந்த சொல்லை நபிகள் நாயகத்திற்கு பெயர் சூட்டி கேலி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உயர்த்துவதற்காக வேண்டி இந்த கௌசர் என்னும் சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதிலே தான் இந்த கௌசர் என்னும் சூறாவில் கடைசியில் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான், நீங்கள் அபுத்தர் அல்ல, உங்களோடு இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்கள் தான், அந்த குறைஷி காஃபிர்கள் தான் அபுத்தர், அவர்கள்தான் வாரிசு அற்றவர்கள் என்று அல்லாஹ்வே அவர்களை பற்றி ஏளனமாக பேசுவான். நபிகள் நாயகத்தின் காயமடைந்த கவலையுற்ற அந்த உள்ளத்தை மகிழ்விக்கும் வண்ணம் இந்த அல் கௌசர் என்னும் அத்தியாயத்தில் 2 செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று, அல் கௌசர் என்னும் தடாகத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு கொடுப்பான், மறுமையில் தருவதாக வாக்களித்தான். மற்றொன்று, அல்லாஹ்வே இஸ்லாத்தின் எதிரிகளை அபுத்தர் என்றும் அழைத்து விட்டான். நான் உங்களுக்கெல்லாம் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நினைவூட்ட விரும்புகிறேன். நபித்தோழர் ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எல்லோரும் பள்ளியில் நபிகள் நாயகத்துடன் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று கண் அசந்தார்கள். கண் அசந்தவாறே புன்முறுவலாக சிரித்தார்கள். உடனடியாக கண் விழித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிய பின் அல் கௌசர் அத்தியாயத்தை முழுமையாக ஓதி முடித்தார்கள். பின்பு, உங்களுக்கு அல் கௌசர் என்றால் என்ன என்று தெரியுமா என்று எங்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனது திருத்தூதரும் அதை நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலுரைத்தோம். இதை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த அல் கௌசர் என்பது சுவனத்தின் ஒரு மாபெரும் நீர் தடாகம், இறைவன் அதனை எனக்கு மறுமை நாளில் தருவான் என வாக்களித்துள்ளான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு நபிமொழியில், இந்த தடாகத்தில் நீர் அருந்துவதற்காக மறுமை நாளில் மக்கள் படையெடுத்து வருவார்கள். அப்பொழுது சில மக்கள் அந்த தடாகத்தில் நீரை குடிக்க விடாமல் தடுத்து விடுவார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இறைவா, இவர்களெல்லாம் என் சமூகத்தினர் தானே என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், இவர்களெல்லாம் நீங்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட பின்பும் மற்றொரு பாதையை தேர்வு செய்து கொண்டார்கள், அதனால் இந்த தடாகத்தில் குடிப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை என்று இறைவன் பதிலளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு நபிமொழியில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நண்பர்களே, இது மிகவும் முதன்மையான ஒரு சூரா மட்டுமல்ல, இந்த சூறாவில் ஏராளமான பரக்கத்தும், இந்த சூரா நமக்கு ஏராளமான பரக்கத்தை அள்ளித்தரும் ஒரு சூறாவாகும். வாருங்கள், அந்த அள்ளித்தரும் சூரா, அந்த பரக்கத்துகளை அள்ளித்தரக்கூடிய அந்த சூறாவில் என்ன வசீஃபா உள்ளது என்பதையும் பற்றி நாம் பார்ப்போம். இந்த சூரா பரக்கத் மற்றும் அருட்கொடைகளை நிறைவு பெறும் பொக்கிஷமாகும். இதை பற்றி நல்லடியார்கள், வலிமார்கள் பல்வேறு முறையில் வசீஃபாக்களை கற்றுத்தந்துள்ளார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கவிருக்கும் வசீஃபாவை முழுக்க ரமலான் மாதத்தில் தொடர்புடையதாகும். எனவே இது ரமலான் மாதத்தின் 29வது நாளில்தான் செய்ய வேண்டிய ஒரு அமலாகும். இந்த சூறாவை ரமலான் பிறை 29 ஃபஜரில் இருந்து இஷா வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 50 முறை ஓத வேண்டும்.
இஷா தொழுகைக்கு பிறகு 50 முறை ஓதிய பின் 2 ரக்காயத் ஹாஜத் நஃபில் தொழுகையை தொழ வேண்டும். அதன் பின்னர் சஜிதாவிற்கு சென்று ஹலாலான ரிசுக்கிற்காக துஆ செய்ய வேண்டும். மேலும் நிறைவான அதிகமான ரிசுக்கிற்காக துஆ செய்ய வேண்டும். இந்த அமலை பயபக்தியுடன் ரமலான் பிறை 29 அன்று செய்தால் அந்த வருடம் முழுக்க எந்தவித தடையுமின்றி நமக்கு ரிசுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் எந்தவித தடைகளை சந்திக்க வாய்ப்பில்லை. மாற்றமாக இறையருள் நம்மோடு சூழப்பட்டிருக்கும் என்பதை நாம் உறுதி கொள்ளலாம். அந்த அருள் மிகுந்த அமலை நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்வது மட்டுமல்லாமல் நம் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இன்னபிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பகிர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பகிர்வதினால் நற்கூலியையும் முழுமையான கூலியையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். நீங்கள் எப்பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்டாலும் மிகவும் பணிவுடனும் எளிமையான முறையிலும் கனிவான முறையிலே கேட்க வேண்டும். அழுது இயலாமையின் உச்சகட்டத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்விடம் மன்றாடி தேவைகள் அறிந்து கவனத்தோடு ஒருமனதாக கேட்கக்கூடிய துஆக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படுகின்றன. அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதற்கு மாற்றமாக கவனக்குறைவாக பொடுபோக்காக கேட்கப்படும் துஆக்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எனவே அல்லாஹ் துஆ கேட்பதற்கென்று ஒரு சில வழிமுறைகளை அல்லாஹ் வைத்துள்ளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபதி. நீங்கள் எப்பொழுதெல்லாம் துஆ கேட்கிறீர்களோ நிச்சயம் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு நீங்கள் துஆ கேளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅம் மின் கல்பின் லாஹின். நிச்சயமாக பொடுபோக்காகவும் கவனக்குறைவாகவும் கேட்கக்கூடிய மேலும் சந்தேகத்தோடு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா என்று சந்தேகத்தோடு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே மன வலிமையுடன், ஸ்தரத்துடன், உறுதியுடன் நீங்கள் துஆவை கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நாம் கேட்கும் துஆவை கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றான். ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், நபியே நாயகமே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்பார்கள் என்றால் நான் அவர்களோடு மிகவும் அருகாமையிலே இருக்கின்றேன் என்று அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள். மேலும் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு நான் பதிலளித்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஆகவே பயபக்தியுடனும் நாம் உறுதியுடனும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ தங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோவாக இருந்தால் இதை ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் பயன் தரக்கூடிய வீடியோவாக ஆகக்கூடாது. உங்களை போன்று பல முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இது பயன் தரக்கூடிய வீடியோவாக ஆக வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், மற்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதை பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு முழு கூலியை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு